friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அதாவது இது எங்க ஊர் சைடுல எப்படி சொல்வாங்கன்னா புளி கத்தரிக்கான்னு சொல்லுவாங்க. கருவாடு போட்டு இந்த மாதிரி டிஃபரண்டான டேஸ்ட்லயும் நம்ம குழம்பு செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃபரண்டான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேவையான பொருள் கருவாடு நான் இன்னைக்கு பொடி கருவாடு எடுத்துர்க்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நிறைய சேர்த்துக்கோங்க. அப்புறம் புளி தான் நம்ம சேர்க்கவே போகிறோமே, இதில் தேங்காய் எதுவும் சேர்க்கல. அப்புறம் மெயினான ஒன்று வந்து கத்தரிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மெயின் கருவாடு கத்தரிக்காய் தான். அப்புறம் பூண்டு ஒரு 4 பல், பச்சை மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. பச்சை மிளகா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள். இப்போது ஒரு சட்டியில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட்டான பிறகு கருவேப்பிலையை சேர்த்து பல்லையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா இதை ரெண்டையும் பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா சேர்க்குறனால அந்த பச்சை மிளகா அந்த புளியில் ஊறி உங்களுக்கு நல்லா குக்காகி வந்த பிறகு அந்த பச்சை மிளகாவை நீங்கள் நல்லா சாப்பிடும்போது அந்த புளிப்போடு உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா ஆனியனும் பூண்டும் குக்கான பிறகு நம்ம கத்தரிக்காவையும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா குக்காகி வரணும். கத்தரிக்காவும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும். கத்தரிக்காய் உங்களுக்கு நல்லா குக்காகி வந்த பிறகு நம்மளுக்கு தெரியும். தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா வெந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த குழம்புக்கு டேஸ்ட் இருக்கும். இந்த குழம்பு வைக்க தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். பழைய கஞ்சி, அப்புறம் இஃப்தார் டைமில் உங்களுக்கு அந்த நோம்பு கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் செம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. இப்போ கருவாடையும் பாதி குக்கான பிறகு கருவாடையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஈதுக்கு ஸ்பெஷலான ஒரு சைட் டிஷ் தான் இது. பழைய கஞ்சிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நல்லா குக்காயிடுச்சு கத்தரிக்காய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக புளிப்பாக இதாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் 1 ஸ்பூன் சேர்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும். இப்போது கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளிப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த குழம்புக்கு மெயினே அந்த புளிப்பு அந்த காரம் இதுதான் இந்த குழம்புக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 மினிட்ஸாவது நல்லா கொதித்து அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும். இது வைக்க சூடு பண்ண தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. 15 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம சூப்பரான எம்மியான கருவாட்டு புளி குழம்பு ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.